வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊர்ல ஒரு அரசன் இருந்தாரு. அந்த அரசனுக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. அவங்க 2 பேர்ல யாருக்கு முதல்ல குழந்தை பிறக்குதோ அந்த குழந்தைக்கு தான் பட்டத்து அரசனாகும் வாய்ப்பு கிடைக்கும். அது ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி. இப்படி இருக்கும்போதுதான் அங்க ஒரு பெரிய சிக்கல் ஏற்படுது. அந்த 2 ராணிகளும் கர்ப்பவதியாகி ஒரே நாள் ஒரே நேரத்துல 2 பேருக்கும் குழந்தை பிறக்குது. இப்போ அந்த அரசருக்கு என்ன பண்றதுனே புரியல. அமைச்சர்கிட்ட யார பட்டத்து இளவரசனை அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கேட்கிறாரு. உடனே அந்த அமைச்சரும் ஒரு ஆலோசனை சொல்றாரு. அரசே, நம்ம இப்போதைக்கு இதை பத்தி எதுவுமே பேச வேண்டாம். 2 இளவரசர்களும் போய் குருகுல கல்வி படிச்சுட்டு வரட்டும். அந்த கல்வி முடிஞ்சு வர்ற காலத்துல அவங்களுக்குள்ள நம்ம ஒரு போட்டியை நடத்துவோம். கல்வி, கேள்வி, வீரம் இது எல்லாத்துலயும் யாரு சிறந்து விளங்குறாங்களோ அவங்களுக்கு பட்டத்து இளவரசனாக நம்ம பட்டமளிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு. அரசனுக்கும் இது சரியாக படவே அந்த இளவரசர்களுக்கு பஞ்சவன், பார்த்திபன் அப்படின்னு பெயரை வச்சு 2 பேரையும் குருகுல கல்விக்காக அனுப்பியும் வைக்கிறாரு. இப்படியே கிட்டத்தட்ட 20 வருடம் கடந்து போயாச்சு. இளவரசர்கள் வாலிபர்களாக வளர்ந்தாச்சு. குருகுலத்திலிருந்து 2 பேரும் திரும்பி தன்னுடைய நாட்டுக்கு வராங்க. வந்த உடனேயே அமைச்சர் அரசன் கிட்ட ஞாபகப்படுத்தி அந்த போட்டிக்கு ஏற்பாடும் செய்திடுறாரு. 30 நாட்கள்ல அடுத்தது அந்த போட்டி நடக்க போகுது அப்படின்னு இருக்கிற நிலைமையில இளவரசன் பார்த்திபன் தன்னுடைய அம்மாவை ஒரு நாள் சந்திக்கிறாரு. எனக்கு இந்த போட்டியில நான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை துளி கூட இல்ல. பஞ்சவன் என்னை விட அறிவில் சிறந்தவன், அது மட்டும் இல்லாம அவன் எல்லா வித்தைகளையும் கற்று தேர்ந்தவனும், யாராலையும் அவனை வெல்ல முடியாதுன்னு என்னுடைய ஆசிரியரே சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி வெற்றி பெறுவேன் அப்படின்னு தன்னுடைய அம்மா கிட்ட தன்னுடைய வருத்தத்தை பகிர்ந்துக்கிறான். இதை கேட்ட அந்த அரசி மிக சாதுரியமாக ஒரு திட்டத்தை தீட்டுறா. அந்த திட்டத்தின்படியே அடுத்த நாள் இரவு பொழுதுல அமைச்சரின் மகனான சுனந்தன் இந்த பஞ்சவனை பார்க்க வர்றான். நம்ம 2 பேருமா சேர்ந்து நம்முடைய நாட்டை சுத்தி பார்க்கலாமா, நீயும் நானும் மாறுவேடத்துல நகர்வலத்துக்கு போலாமா அப்படின்னு கேட்டான். பஞ்சவன் பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறதுனால வர முடியாது அப்படின்னு முதல்ல சொன்னாலும் அதுக்கு பின்னாடி அவனுக்கும் தன்னுடைய நாட்டை சுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துருச்சு. அதனால இந்த 2 பேருமா சேர்ந்து காவல் வீரர்கள் போல வேடம் அணிந்து ஒரு குதிரையை எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. குதிரை போய்கிட்டே இருக்குது. அவங்க நாட்டிலேயே இருக்கிற ஒரு கிராம பகுதி வருது. அந்த கிராம பகுதியில ஒரு குறிப்பிட்ட இடத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமான வெளிச்சமா இருக்கு. இந்த இரவு நேரத்துல இந்த கிராமத்துல மட்டும் எதற்காக இப்படி வெளிச்சமா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பஞ்சவன் அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அங்க ஒரு மல்யுத்த போட்டி நடந்துட்டு இருக்கு. அந்த மல்யுத்த போட்டியில ஒரு பெரிய வீரன் நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். வர்றவங்க எல்லாருமே அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். யாராலையும் அவனை வெற்றி பெறவே முடியல. திடீர்னு அந்த வீரன் கோவப்பட்டுட்டு, சி இதெல்லாம் ஒரு ஊரு, நீங்க போட்டிக்கு வந்தேனே அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிறான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற பஞ்சவனுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. நம்ம ஒரு பெரிய குரு கிட்ட போய் படிப்பு படிச்சுட்டு வந்திருக்கிறோம், ஒரு பெரிய வீரனா இருக்கிறோம், நம்ம முன்னாடி இப்படி ஒருத்தன் வீரம் காட்டுறானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேகமா அந்த மல்யுத்த வீரன் முன்னாடி போய் நின்னுக்கிட்டு என் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்றான். அந்த மல்யுத்த வீரனோ, முதல்ல இந்த போட்டியுடைய நிபந்தனையை நீ தெரிஞ்சுக்கோ. இன்னையில இருந்து 25 நாட்கள் தொடர்ந்து உனக்கும் எனக்கும் மல்யுத்தம் நடக்கணும். அந்த மல்யுத்தத்துல ஒரு நாள் கூட நீ தோத்து போக கூடாது. அதையும் மீறி ஒரே ஒரு நாள் நீ தோத்து போனா கூட எனக்கு நீ அடிமையா வந்துடணும், அதுதான் நிபந்தனை அப்படின்னு சொன்னான். இந்த இளவரசனுக்கு எப்பொழுதுமே தன்னுடைய வீரத்தின் மீது ஒரு கர்வம் உண்டு. நம்ம முன்னாடி இப்படி ஒருத்தர் சவால் விடுறானே, அந்த 25 நாள்ல 25 நாளும் இவனமா தோற்கடிச்சு காட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சவாலை ஏத்துக்கிறான். தன்னுடைய வீட்டுக்கு போய் இந்த மல்யுத்தத்துக்காக தனியாக பயிற்சிகளும் எடுத்துக்கிறான். அடுத்த நாள் இரவு பொழுது இதே மாதிரி வரான். இதே மாதிரி போட்டி நடக்குது. அந்த மல்யுத்த வீரனை வெற்றி பெற்று மிகவும் சந்தோஷத்தோட தன்னுடைய அரண்மனைக்கு திரும்பி போயிடுறான். இப்படியே தொடர்ந்து 25 நாட்கள் அந்த போட்டி முடிவடைகிற நிலையில 25 நாட்களும் இந்த இளவரசன் தான் வெற்றி பெற்று அந்த மல்யுத்த வீரனை ஜெயிச்சிடறான். பஞ்சவனுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா போச்சு. ஏன்னா ஒரு ஆள் நம்ம கிட்ட சவால் விட்டு நம்ம அந்த சவால்ல ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோட தன்னுடைய அரண்மனைக்கு வந்து சேர்ந்தான். அரண்மனைக்கு வந்த உடனே தான் அவனுக்கு ஞாபகம் வருது, இன்னும் 2-3 நாட்களில் தனக்கான அந்த முக்கியமான ஒரு போட்டி இருக்கு அப்படிங்கிறது. அந்த போட்டிக்கும் தயாராக ஆரம்பிக்கிறான். ஆனா அப்பதான் அவனுக்கு புரியுது தன்னுடைய உடல் மிகவும் சோர்வடைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு ராத்திரி பொழுதும் போய் சண்டை போட்டுட்டு வந்தா சரியான தூக்கம் இருக்காது. அந்த போட்டியை பற்றிய சிந்தனை இருக்கும் பொழுது இந்த போட்டிக்கு அவனால தயாராகி இருக்கவும் முடியாது. ஆக மொத்தத்துல அவனுடைய உடலும் சோர்வடைந்து மனமும் சோர்வடைந்து மனம் முழுவதும் கவனம் சிதறிய ஒரு நிலைமையில் இருந்தது. ஆனா பார்த்திபன் அப்படி இல்ல. இந்த 30 நாட்களும் முழுக்க முழுக்க கவனத்தோடு தன்னுடைய பயிற்சியில் ஈடுபட்டு வந்தான். கடைசியாக போட்டிக்கான அந்த நாள் வந்த பொழுது பஞ்சவனால் தன்னுடைய முழு திறமையையும் அங்கு காட்ட முடியவில்லை. உடலும் மனமும் சோர்வடைந்த நிலைமையில யாராலையும் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் அங்க தன்னுடைய முழு ஆற்றலையும் வெளிப்படுத்த முடியாது. அதுதான் பஞ்சவனுக்கு அங்கு நடந்தது. பார்த்திபன் பஞ்சவனை எல்லா போட்டிகளிலும் வெற்றி பெற்று அந்த நாட்டின் பட்டத்து இளவரசனாக முடிசூட்டப்பட்டான். இப்ப பஞ்சவனே நினைச்சாலும் அதை ஒன்னும் பண்ண முடியாது, மாத்த முடியாது. அதனால மிகவும் வருத்தத்தோட தன்னுடைய அறையின் பலகணியில அவன் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனுடைய கண்ணுல ஒரு காட்சி படுது. அது என்ன காட்சி அப்படின்னா, அமைச்சருடைய மகனான சுனந்தன் ஒரு பெரிய குதிரை வண்டி நிறைய பொன்னையும் பொருளையும் எடுத்து அந்த மல்யுத்த வீரனுக்கு கொடுத்துட்டு இருக்கிறான். இதை பார்த்த உடனே பஞ்சவனுக்கு புரிஞ்சு போச்சு, தனக்கு எதிராக எப்படி ஒரு சூழ்ச்சி செய்யப்பட்டு எந்த சூழ்ச்சியினால தான் வீழ்த்தப்பட்டோம் அப்படின்னு சொல்லி.
ஆனா அது இப்ப புரிஞ்சு எந்த பயனும் இல்ல இல்லையா? எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் கவனம் சிதறும் பொழுது சரியான வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வேலையில நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. ஆனா அதே நேரத்துல இந்த உலகம் உங்களை உங்க வேலையில கவனமா இருக்க விட்டுருமா? கண்டிப்பா கிடையாது. அப்போ உங்களை சுத்தி எல்லாமே நடக்கும்போது எது உங்களுக்கு பயனுள்ளது எது பயன் இல்லாதது அப்படிங்கறத நீங்க தான் முடிவு செய்யணும். அதை வேற ஒருத்தர் உங்களுக்கு சொல்ல முடியாது. என்ன கேட்டா, நமக்கு உடல் சோர்வும் மன உளைச்சலும் தரக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது பயனில்லாத ஒரு விஷயம்தான். நம்முடைய கவனத்தை முழுவதுமாக திசை திருப்பி ராத்திரியில தூங்கும் போது நம்ம இன்னைக்கு காலை முழுவதும் என்ன செஞ்சோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே ஒழுங்கா செய்யல அப்படிங்கிற சிந்தனை நமக்கு ஏற்படும் பொழுது நம்ம கவன சிதறல்ல இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நம்மை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் நம்மால் கட்டுப்படுத்த இயலாது, ஆனால் நம்மை நம்மால் கட்டுப்படுத்த இயலும்.